வணக்கம். வள்ளலார் அவர்கள் இயற்றிய திருவருட்பாவில் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னா, இறைவனுக்கும் பக்தர்களாகிய நமக்கும் இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, கான்வர்சேஷன். நம்ம இறைவன் கிட்ட கேள்வி கேட்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? நம்ம வேண்டுதல் எப்படி இருக்கு? நம்ம எப்படி இறைவன் கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறோம்? நம்ம எப்படி வணங்குறோம்? எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு அந்த கஷ்டம், எனக்கு இந்த பிரச்சனை, இதை சரி பண்ணி கொடுங்க, அது வேணும், இவ்வளோ பெரிய உயர்நிலை அடையணும், நாங்களாம் நல்லா இருக்கணும். இல்லை சிலர் இதுக்கு மேலே கூட போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட வேண்டிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். இப்படித்தான் வேண்டிக்கிறோமே, என்னைக்காவது இறைவனை நினைச்சு இறைவனுக்காக வேண்டிக்கிறோமா? ஒரு கற்பனையா ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதையில வர கருத்தை மட்டும் பாருங்க. சிவபெருமான் தலை தெறிக்க வேகமா ஓடி வராராம். என்ன ஆச்சு இன்னைக்கு சிவத்துக்கு அப்படின்னு நாரதர் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. என்ன சிவபெருமானே, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. சிவன் சொல்றாரு, பா, இந்த பக்தர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. என்ன எங்க போனாலும் இத கூடு அதை கூடு இம்ச பண்றாங்கப்பா. எங்கேயாவது ஆளே இல்லாத இடத்துல ஒரு மலை மேல போய் உட்கார்ந்துக்கலான்னு திருவண்ணாமலை, சதுரகிரி, பர்வதமலை, இது போல மலை மேல போய் உட்கார்ந்தா கூட அங்கேயும் தேடி வந்துடுறாங்கப்பா. ஏன் இமயமலைக்கே போனாலும் அங்க கூட தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. என்னதான் பண்றது இந்த மக்கள்? ஒருத்தராவது என்ன தேடி வராங்களா? எனக்காக வராங்களா? என்ன கேட்டு வராங்களா? அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு நாரதர் சொல்றாரு, அவங்க தேடியே வராத ஒரு இடம் இருக்கு. அப்படியா? என்ன அது இடம்? அது அவர்களுடைய மனசு. எல்லாருமே இந்த நம் மனசை விட்டுட்டு இறைவனை எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மனசுல மட்டும் தேடவே மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாராம். உண்மைதானே? இந்த மனசுல எதையோ போட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம். என்னைக்காவது இறைவனுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்போமா? நம்மளை கண்ணாக கருத்தாக காக்கிற கடவுளை நம்ம ஒரு உறவா நினைச்சிருக்கிறோமா? பக்திக்காகவே எத்தனை பேர் பக்தி செலுத்துறோம்? இறைவனுக்காகவே எத்தனை பேர் இறைவனை வணங்குறோம்? எவ்வளவு அழகு! இறைவனை ஒரு உறவா நினைக்கணும், ஒரு அன்பா நினைக்கணும். நினைச்சுதான் பாருங்களேன், பேசிதான் பாருங்களேன், இந்த மனசு எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு. வள்ளலாருடைய பாடல்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். பாடலுக்கு போலாம். தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தாயும் தந்தையும் பொடித்திரு மேனி அம்பலத்தாடல் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிடும், வீட்டுல அடிச்சிருவாங்க, அம்மா அடிச்சிருவாங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு அடிச்சிட்டாங்கன்னா, அப்பா வந்து அடிச்சிச்சோ என்னடா செல்லம், அம்மா அடிச்சிட்டாங்களா, சரி அழாத அப்படின்னு அப்பா வந்து அந்த குழந்தைய அணைச்சிக்குவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. இதுவே அப்பா அடிச்சிட்டா அம்மா வந்து, சரி அழாதப்பா, நம்ம அப்பா தானே, அழக்கூடாது என்ன அப்படின்னு தாய் அணைச்சிக்குவா. இதுல நாம குழந்தைங்க இல்லையா இறைவனுக்கு.
தான் கேட்குறாரு வள்ளலார். பா, எனக்கு அம்மாவும் அப்பாவும் நீ தானே, என்னை இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறியே, நான் எங்க போறது? எனக்கு 2 பேருமே நீ தானே, அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு சோதனை மேல சோதனையா கொடுத்துக்கிட்டே இருக்காரா? வாழ்க்கையில பல துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே சோதனைகளா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அம்மாவும் அப்பாவும் நீதான், இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறியே, போதும்பா, அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும், என் அணைச்சுக்குப்பா, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னை, என் அன்பும் அருளும் எப்பவும் உனக்கு கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பா, என் அணைச்சுக்குப்பா, அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா, இனி ஆற்றேன், என் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறவனே, தயவு செய்து என்ன அணைச்சிக்கணும்பா. அதாவது எவ்வளவு அழகு பாருங்களேன். ஒரு 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 குழந்தைய தந்தை அடிச்சா தாய் அணைச்சுக்குவா, தாய் அடிச்சா தந்தை அணைச்சுக்குவா, இப்படித்தானப்பா உலக வழக்கம். ஆனா எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் 2 பேராகவும் நீ தான் இருக்க, நீயே இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் எங்க போவேன் சொல்லு? நீ தானே இருக்க எனக்கு, நீ தானே என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளவு அழகா இறைவன் கிட்ட முறையிடுறாரு தன் துன்பத்தை. நீ என்னை இப்படி அடிச்சுட்டே இருக்கக்கூடாது, போதும், என்னை அணைத்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதல்லவா பக்தி. வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.